வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். ஒரு சிறிய பதிவு உங்களிடம் பகிர்ந்து கொள்ள அடியேன் ஆசைப்படுகிறேன். முதலில் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பொதுவாகவே இன்றைய சூழ்நிலையில் நமது பிள்ளைகளின் சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாகவே இளைஞர்கள் மத்தியில் இன்று மிகவும் பரவலாக வேகமாக பரவி கொண்டிருக்கின்ற ஒரு வியாதி என்றே சொல்லலாம். அது காதல். எனக்கு பிடித்திருக்கிறது என்கின்ற அடிப்படையிலே இன்றைய காலகட்டத்தில் காதல் செய்வது சரியா தவறா என்பது ஒரு கேள்வி இருக்கின்றது. எதற்காக இந்த கேள்வி இருக்கிறது என்றால், ஒரு 100%த்தில் 99% காதல் திருமணம் என்பது நீடித்து இருக்கிறது என்று உறுதியாக சொல்ல முடியாது. காரணம் என்னவென்றால், ஜோதிடர்களின் ஆய்வுப்படி பொருத்தங்கள் என்பது இருக்க வேண்டும். காதல் திருமணம் ஓகே, அதில் அவர்களுக்கு பொருத்தம் இருக்க வேண்டும். அந்த பொருத்தம் இருந்தால்தான் அந்த திருமணம் அவர்களுக்கு நிலைக்கும். இல்லை என்றால் காலப்போக்கிலே அவர்கள் ஒரு ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் என்று முன்னோர்கள் சொன்னது போல விரைவில் அவர்கள் பிரிந்து விடுகிறார்கள், மனம் சோர்ந்து விடுகிறார்கள், வாழ்க்கையை வெறுத்து விடுகிறார்கள். இது ஒரு பெரிய சுமையாக இருக்கின்றது பெற்றோர்களுக்கு. இதை கருத்தில் கொண்டு நல்ல அவரவர் ஜாதகங்களை பார்த்து அது சரியா தவறா என்று ஆராய்ந்து அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுத்தால் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும். வாழ்க்கை வாழ்வதற்கே அந்த வாழ்க்கையில் முக்கிய பங்கு ஆண் பெண் சேர்க்கை. எனவே அனைவரும் இதை ஆராய வேண்டும் என்று அடியேன் ஆசைப்படுகிறேன். நல்ல ஜோதிடர்களிடம் இது சரியா தவறா என்று அணுகி நல்ல முடிவெடுத்து இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும் என்பது அடியேனின் விருப்பம். அடுத்து இதுக்கு கருத்து என்னவென்றால், பருவத்தை பயிர் செய்வது சிறப்பு. அதே சமயம் திருமண வயதை கடந்து திருமணமாகாத இன்றைய இளைஞர்கள், பெண்கள் இருக்கின்றார்கள் என்பது சரியா தவறா யோசித்து பார்க்க வேண்டும். அதுதான் பருவத்தை பயிர் செய்ய வேண்டும். ஒரு ஈடுபாடு என்னவென்றால், இன்னும் என் பொண்ணு வாழ்க்கையில் செட்டில் ஆகலை, என் பையன் இன்னும் வாழ்க்கையில் செட்டில் ஆகலை அப்படிங்கிறது இன்றைய தலைமுறையில் இருக்கின்ற பெற்றோர்களின் ஒரு கேள்வியாக இருக்கின்றது. செட்டில் ஆகலை அப்படிங்கிறது என்ன, அதை கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது நம்மளுடைய தாத்தா ஆகட்டும், நமது முப்பாட்டன் ஆகட்டும், அவங்க வாழ்ந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேலாடை அணியாத பாட்டி, அந்த அவங்களாம் வாழ்ந்த காலத்தை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவங்களாம் செட்டில் ஆகிட்டா வாழ்ந்தாங்க? அதெல்லாம் கிடையாதுங்க. நம்மளுடைய விதி என்ன, ஒரு ஆண் ஒரு பெண், அவங்க பிறப்பின் தன்மை என்ன, அதை நாம் உணர்ந்து வாழ்ந்தோம்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எத்தனை கஷ்டப்பட்டாலும் சரிங்க, நீங்கள் செட்டில் ஆனாலும் சரி, பல கோடிக்கு அதிபதியாக ஆனாலும் சரி, ஒரு ஆண் பெண் அப்படிங்கிற அந்த மேக்னட் பவர், அந்த ஈர்ப்பு, அந்த அன்பு, அந்த பாசம் இருந்தால் தானுங்க உங்களுக்கு வெற்றி. இல்லைன்னா தோல்வி தானுங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இதில் நிம்மதி இல்லை அப்படின்னு சொன்னால் இன்னொன்று தேடுறீங்க, அதில் நிம்மதி இல்லைன்னா இன்னொன்று தேடிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. அப்போ இந்த நிம்மதிக்காக எத்தனை தேடல், அது எங்கேயுமே இல்லைங்க. ஒரு பெண் கிட்ட தான் இருக்குது. அது அற்புதமான அந்த மனைவிங்கிற ஸ்தானத்தில் இருக்கு. அதே சமயம் ஒரு தாய்ங்கிற ஸ்தானத்தில் இருக்கு. இந்த ஸ்தானங்களை நம்ம தேடி நமக்கு தேவையானதை கடவுளுடைய அருளாசையில் ஜாதகம் பார்த்து ஜாதக பொருத்தத்தில் சரியான ஒரு ஜோடியை நம்ம தேர்ந்தெடுத்து வாழ்ந்தோம் அப்படின்னா அதில் இன்பமும் துன்பமும் வந்தாலுமே இனிக்கும், கசக்காது. அதை பெற்றோர்கள் ஆகட்டுங்க, இன்றைய கால சூழ்நிலையில் இருக்கின்ற அனைத்து மக்களும் ஆகட்டுங்க, இது சரியா தவறான அவங்க தான் முடிவு பண்ணணும்.
எல்லாத்தையுமே நம்ம முடிவு பண்ணுறோங்க. உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போடுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச செருப்பு போடுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச வாட்சி வாங்குறீங்க, உங்கள் பிடிச்ச படத்துக்கு தான் போகிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச சாமியும் கூட உங்களுக்கு பிடிச்ச சாமி தான். இப்போ எல்லாமே ஓகேங்க. இது மட்டும் ஏன் வந்து தவறாக தேர்ந்தெடுக்கிறீங்க? இதனால வந்துங்க ஒட்டுமொத்த நிம்மதி கெடுது. எல்லாருமே வந்து அமைதி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் 100க்கு 100 உண்மை. இதுக்கு என்ன தீர்வுன்னு நீங்கள் கேட்குறீங்க. வாங்க, நல்ல ஜோசியர்கிட்ட நீங்கள் வந்துங்க, உங்கள் ஜாதகத்தை கொடுங்க, பாருங்க. அவர் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க. கன்ஃபார்ம் 100க்கு 100 உண்மைங்க. அதன் பிறகு இருந்து இந்த உலகமே இயங்கிட்டு இருக்குதுங்க. உலகத்தை நாம சுற்றல, உலகம் வந்துங்க கடவுளுடைய சக்தியில் சுற்றிட்டு இருக்குது. நாம் அங்கே வந்து உக்காந்துட்டு இருக்கிறோம். இதையெல்லாம் நல்லா உணர்ந்துங்க, பக்தியோடு இருங்க. நிச்சயமாக நீங்கள் நல்லா இருக்கீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்துங்க இந்த 12 ராசி கட்டத்தில் 12 பாவங்கள், 12 லக்னங்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள் என்ற அடிப்படையில் ஒரு சிலருக்கு வந்துங்க ஒரு பரிகாரங்கள் என்கிறது இருக்குதுங்க. அது முறையாக இருக்குது. கோயிலுக்கே வந்து பாருங்க 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணுறோம். யோசிச்சு பாருங்க. அந்த கும்பாபிஷேகம் வந்துங்க எந்த கோயிலில் நடந்தாலும் பல லட்சம் பேர் போய் அந்த அந்த கும்பாபிஷேகத்தை கண்டு கழிக்கிறாங்க. அந்த தீர்த்தத்தை தன் மேல் தெளிக்க சொல்கிறாங்க. அவ்வளோ ஒரு பக்தி பரவசத்தோடு இருக்கிறது எவ்வளோ ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வந்து வாடுறதுக்கு மட்டும் ஏன் நம்ம எடுத்துக்க மாட்டேங்கிறோம்? யோசிச்சு பாருங்க. திருவண்ணாமலையில் கிரிவலம் அப்படின்னு சொன்னால் பௌர்ணமி நாளில் வந்துங்க பல லட்சம் பேர் கிரிவலம் போகிறாங்க. யார் சொல்லி போகிறாங்க? அதையெல்லாம் வந்து யோசிச்சுங்க. ஒரு நல்ல முடிவை வந்துங்க நம்ம மக்கள் எடுத்துக்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் வந்துங்க ஜெயிக்க முடியும். அதே சமயம் வந்துங்க அவங்க ஜாதகத்தில் வந்துங்க ராகு, கேது, நட்சத்திரம், லக்னம், ராசி இந்த மாதிரி வந்துங்க செவ்வாய் இவங்களெல்லாம் வந்துங்க எங்கே இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய கான்ஃபிடென்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்துங்க 9 கோள்களின் ஆட்சியின் கீழ் அந்த ஜாதகர் வந்து நன்றாக வாழ வேண்டும் என்றால் நிச்சயமாக ஜாதகம் பார்க்க வேண்டும். ஜாதகத்தில் இருக்கின்ற ஒரு வழிமுறைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தகுந்தாற் போல பருவத்தை பயிர் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இன்றைய உலகம் நன்றாக இருக்கும், நம் சமுதாயம் நன்றாக இருக்கும், இந்த குழந்தைகள் நன்றாக வாழ்வார்கள், நாம் அனைவரும் சந்தோஷமாக இருக்கலாம் என்பதே அடியனின் விருப்பம். நன்றி, வணக்கம்.